ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பிரேஸ்லெட் பார்க்க போறோம். இந்த பிரேஸ்லெட் என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, டைகர் ஐ பார்த்துருக்கோம் இல்லையா? கிறிஸ்டல்ஸ். இந்த டைகர் ஐ என்ன பண்ணும்? நம்மளை பாதுகாக்கும், கெட்ட சக்திகளை நம்ம கிட்ட வரவிடாது, நம்மளுக்கு ஒரு தைரியத்தை தரும். லோவர் சக்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூலாதாரம், ஆம், அதுக்கு அதுக்கு மேலே இருக்கிற சக்ரா, இந்த மாதிரி சக்ராஸ்கெல்லாம் இந்த ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி டைகர் ஐ வந்து நிறைய டைம் நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து நம்மளை காப்பாற்றும். இப்போ அதனோடு சேர்ந்து சிந்தாமணி கல் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த சிந்தாமணி கல் எவ்வளோ ஒரு பவித்திரமானது, பரம பவித்திரமானது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் அக்னி சிந்தாமணி கல்லுன்னு சொல்கிறது வந்து நம்ம அந்த லைட்டில் பார்த்தா டிரான்ஸ்பெரண்ட்டாக தெரியும். அந்த அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியும். ஸோ நம்ம வந்து அக்னி சிந்தாமணி கல்லுன்னு சொல்லுவோம். அது வந்து இந்த மாதிரி லைட்டில் வச்சா டிரான்ஸ்பெரண்ட்டாக தெரியும் இல்லையா? அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிந்தாமணி கல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, சில சிந்தாமணி கல் வந்து ஃபுல்லாக ஒப்பேக்காக இருக்கும். நம்ம லைட்டு போட்டாலும் லைட் ஊடுருவாது. ஒரு கல்லுக்குள்ளே அப்படி லைட் ஊடுருவும் போது அதை பேர் அக்னி சிந்தாமணி ஸ்டோன் சொல்லுவாங்க. மெடிடேஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏஸ்டல் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூஜை அறையில் வைக்கலாம். ப்ளஸ் அத்தனை குட்லக்கை ஈர்த்து கொடுக்கும். இதை நிறைய பேர் வந்து எரிக்கல், அதாவது மேல் விண்வெளியிலேருந்து விழுந்த கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் சிந்தாமணி கல். இதில் சின்னதாக துளை போடுறதுக்கே கஷ்டமாக இருந்தது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி, ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு கோந்து போல் இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நம்ம போடும்போது அது உடஞ்சிரும். அப்படி இருக்கும்போது இதை போட்டுட்டு நம்ம அதில் அழகாக தொலை போட்டு இந்த பிரேஸ்லெட்டோடு ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது பாதுகாப்புக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இது வந்து நல்ல விஷயத்தை நமக்கிட்ட ஈர்த்து கொடுக்கும். குட் லக், ஒரு நல்ல அட்ராக்ஷன். நம்ம போகக்கூடிய இடத்துல நம்மளுக்கு ஒரு லக்கு, நமக்கு நம்மளை பார்த்து யாராவது பொறாமப்பட்டாலோ, நமக்கு யாராவது காம்படிட்டர்ஸுங்கிற மாதிரி நம்மளோட போட்டி போடுறது, நம்மளை கீழே தள்ளுறதுக்கு அப்படிலாம் இருந்தாலும், அலுவலகத்திலையோ வீட்லேயோ, இப்போல்லாம் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸே தான் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க இல்லை? அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. அந்த மாதிரியாக உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போதும் சரிதான், இந்த அக்னி சிந்தாமணி கல்லை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது இதை வந்து பிரேஸ்லெட்டாக போட்டுக்கோ, எப்போவுமே உங்கள் கையிலேயே இருக்கும்போது உங்களுக்கு பெரும் பாதுகாப்பு இருக்கும். நல்ல லக்கும் ஈர்த்து கொடுக்கும். நிறைய பேர் இந்த சிந்தாமணி நல்ல விஷயத்தை ஈர்க்குங்கிறதுக்காக பணம் பண்ணும் அட்ராக்ட் பண்ணுற இடத்துலையும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல குட் லக், ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன், கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாப்பு, கெட்ட கண்ணு திருஷ்டியிலேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய விஷயம்தான் இந்த அக்னி சிந்தாமணி கல் அண்ட் டைகரை. இந்த 2 காம்பினேஷனும் போட்டிருக்கோம். இது வந்து நம்மளுடைய கஷ்டங்கள், நெகட்டிவ் எனர்ஜிஸ், நம்மளுக்கு தடைகள், வாழ்க்கையில் ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா அந்த தடைகளை எடுக்கிறதுக்கு, ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது தடை வந்துட்டே இருக்குன்னா அதையும் எடுக்கிறதுக்கு இது பெருமளவில் உதவும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான காம்பினேஷன் இது. ஸோ இது போட்டுக்கும்போது தடை வந்தாலும் நம்மளை ஒன்றும் பாதிக்காது, கெடுதல் வந்தாலும் நம்மளை ஒன்றும் பாதிக்காது. நம்ம பாட்டு நம்ம குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டது இந்த சிந்தாமணி கல்லோடைய பவரை. எப்படி சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் மேலே எப்படி அவங்க பக்தர்களுக்கெல்லாம் பக்தி இருக்குமோ, அந்த பக்திக்கு நிகரான கல்லுன்னு சொல்லியிருக்காங்க சிந்தாமணி கல். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஏன்னா இது பூமியிலேயே கிடைக்கிறது இல்லையே, இது மேலே விண்வெளியிலேருந்து விழக்கூடிய கல் தானே. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆற்றல் கொண்டது. இதை நம்ம கையிலேயே அணிஞ்சு கொள்ளும்போது நமக்கும் அதனுடைய ஆற்றல் இருக்கும். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பவர்ஃபுல்லான சிந்தாமணிக்கல். இந்த பர்டிகுலர் சிந்தாமணிக்கல் வந்து நமக்கு இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருக்கு. இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொலையை போட்டு ஒரு பிரேஸ்லெட், ஏன்னா எல்லாருமே கையில் போட்டு கையில் எடுத்துகிட்டு போக முடியாது மேடம், பிரேஸ்லெட் மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும்னா அத்தனை சிந்தாமணிக்கல் போடுறது கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்டைலிஷாக ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், போட்டுட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு, ஒரு நல்ல குட் லக் உங்களுக்கு வரும். நீங்கள் போட்டு பார்த்தா தானே தெரியும்.